பாடசாலை வளாகங்களில் சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோய்களை தடுக்க நடவடிக்கை. சிசுவை விற்க முயன்ற தாய்க்கு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தண்டனை. வங்கியில் பணியாற்றும் பெண் அதிகாரிகளின் மோசமான செயல், பல கோடி ரூபாய் மோசடி. சற்று முன் இடம்பெற்ற விபத்து கரவெட்டி வீதி காணொளியில். தொடர்வன விரிவான செய்திகள். நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நாடு முழுவதும் சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோய் பரவும் ஆபத்து காணப்படுவதாக கல்வி அமைச்சுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 31ஆம் திகதி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பதிவான டெங்கு நோயாளர்களில் அதிக சதவீதம் 5 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களாகும் என்பதை சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அறிக்கையொன்றையும் வெளியிட்டு கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. 2 நாட்களேயான சிசுவினை விற்பனை செய்ய முயற்சித்த தாய் ஒருவருக்கு நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 75,000 ரூபாய் பணத்திற்கு பிறந்து 2 நாட்களேயான சிசுவினை விற்பனை செய்ய முயற்சித்த தாய்க்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு தண்டனை விதித்துள்ளது. இந்த பெண் 3 பிள்ளைகளின் தாய் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மரசிங்க விதித்துள்ளார். சிறை தண்டனைக்கு கூடுதலாக குற்றவாளிகளுக்கு 20,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகை செலுத்தப்படாவிட்டால் மேலும் 6 மாத லேசான சிறை தண்டனை வழங்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். பாணந்துறை கொஷல்பத்தையில் உள்ள அரச வங்கியில் குறைந்த மதிப்புள்ள தங்க பொருட்களை அடகு வைத்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 3 பெண் அதிகாரிகளை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு உதவி அதிகாரி மற்றும் 2 இடைநிலை நிர்வாக அதிகாரிகள் உள்ளடங்குகின்றனர். குறைந்த மதிப்புள்ள தங்க பொருட்களை வங்கியில் அடமானம் வைத்த பின்னர் 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அடமான பத்திரங்களில் போலி கையொப்பங்களை பயன்படுத்தி மூவரும் 1 கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளனர். குற்ற புலனாய்வு பிரிவின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த புரைப்பாட்டை தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உதவி பணியாளர் அதிகாரியாக பணியாற்றிய 36 வயது பெண் பாணந்துறையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 37 வயது இளைய நிர்வாக அதிகாரி ஒருவர் தலதாபத்த வீதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 36 வயதான சந்தேக நபர் மற்றும் ஒரு அதிகாரியானது சந்தேக நபர் பாணந்துறை விவகார வீதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இவர்கள் 10 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நாவட்காட்டுக்கும் மங்கிக்காட்டுக்கும் இடைப்பட்ட கரவட்டி வீதியில் விபத்து, ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவட்காடு கிராமத்திற்கும் மங்கிக்கட்டு கிராமத்துக்கும் இடைப்பட்ட கரவட்டி வீதியில் இன்றைய தினம் மதியம் 1 மணியளவில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த வீதியால் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியுமே இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும், குறித்த விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளில் நாவட்காட்டை சேர்ந்த 2 பயணித்திருக்கின்ற நிலையில் அதில் 60 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.